ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலேயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நாம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. So boys, we're not going to miss this. டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா? அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்கடா, ஐட்டங்கார பசங்க. பாய் பாய் பாய், கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினைச்சிட்டியா? நீ மட்டும் இல்ல பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்றது, பொண்ணுங்களோட சுத்துறது, ஜாலியா ஃபாரின் போறது தான் ஐடி வேலை நினைச்சிட்டானுங்க. நோ நோ நோ, அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லயே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாசம் ஆகும். ஒரு வழியா லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா 1 வருஷம் சும்மா பெஞ்சில் உட்காரணும் பாய். நீ உன் கடையில சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியா ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆபீஸ்ல டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர்னு எல்லாருக்கும் மொரவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லா மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மள காலி பண்ணிடுவானுங்க. கான்ஃபிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா அப்பா சேர்த்தா கூட அசால்ட்டா ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பாக்குறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டுல தனியா இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, குடிக்கிறானுங்கன்னு. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்ல இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன? பாய் பாய் பாய், எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம். அது யாரும் கேட்க கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவர் தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. புரியுற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலயும் ஒரு நாட்டில் இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில், அப்புறம் கம்போடியாவில், இப்போ பாகிஸ்தான். என்னடா இது? ஏரிக்கு பயந்துட்டு குண்டி குளம் இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதுனவன் யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதுனவ கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதாடா நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? It's too simple. ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனால் இந்தியன் சர்வரில் மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes. சார், 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds. Seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் டேய், ஏன்டா? ஐயோ, வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ? வா. டேய், இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சமிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம். நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்துல 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாசம் இந்தியா ஃபுல்லா தேடி கடைசியில ஈரோட்டில் பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டேன். அது எப்படி சொல்ற? ஏய், என்ன ஐபோன் 8 வாங்கிட்டியா? டேய், என்னடா ஆச்சு?
மினிஸ்டர் பற்றி வீடியோவும் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்துருக்கடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாதுன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படின்னா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொள்வானா? இருடா, முதல்ல என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் அவனுக்கு. நான் தான் SMS அனுப்பினேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ என்ன மாட்டி விட பார்க்குற. சக்தி, என்ன என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்ட. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல. என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதில் எஃபெக்ட் ஆனதில் நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன். அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நஹி புராணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர் போதும். மிஷின் வேலை செய்யல, கேஷாக கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க, கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்லை சார். சிட்டி பேங்க்? இல்லை சார். சிட்டி குருவி பேங்க்? இல்லை சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட்டு சார். காட்டுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியமில் ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நிரப்பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வலி உயிர் போச்சு, இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி உங்க நம்பர் மட்டும் சொல்லிருங்களேன். 988-455-3681. எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த ஃபோனோட ஒவ்வொரு பாட்டும் ஜாயின் பண்ற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஃபோனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சா? பேரிக்காவை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன். நியூமராலஜி சரியில்லைன்னு அவ தான் ஆரஞ்சுன்னு பேர் மாத்திட்டா. எப்படி கேப் விடாமல் கன்வின்ஸ் பண்ணுறா பத்தியா? கலக்கிறாள். இப்போ என் கஸ்டமர் கேரில் கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் நம்ம கம்பெனி பார்ட்னர், மரியாதையாக பேசு. அவள் அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங்கு. மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் கன்சிடர். முண்டா. Thank you so much for your time. Mr. Shakti, I'm really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 டேஸ்ல இன்னொரு 5 புரோட்டோடைப் ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. Sure sir, கண்டிப்பா சார். Thank you. Shakes to me sir. Thank you sir. சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவர் பெரிய ஆள் ஆகும்போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. Thank you sir. நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு.
அந்த பொண்ணு மூலியமாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில் மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. ஆனால் சத்தியமாக செம பொன்றா இவன். தேங்க்ஸ். எதுக்கு? பெங்களூரில் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் வந்திருக்கு. அவங்க கொடுத்த டெமோ ப்ராஜெக்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். நான் உனக்கு எதுவும் சொல்லி தரல, அந்த ஜாப் ஆஃபரும் வாங்கி கொடுக்கல, அப்புறம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ லேப்டாப்பை கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துருக்கலன்னா ப்ராஜெக்ட் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியாது, என் வேலையும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த பொருள் ரிட்டர்ன் கொடுக்குற பழக்கம்லாம் என்கிட்ட அக்மாவுக்கு அந்த ஒரே ஒரு விஷயம், இருக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மைண்ட். அதுவும் உன்னால் அரைக்குறையா போச்சு. கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா? சரி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எப்போ போய் ஜாயின் பண்ணும்? மண்டே இன்டர்வியூ, இன்னைக்கு நைட் பெங்களூருக்கு ட்ரெயின். ஓ, கண்டிப்பாக போகணுமா? ஏ இல்லை, அந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் நியூயார்க்கில் இருக்கு. 1 இயர் வேலை செஞ்சா நியூயார்க் கூட அனுப்புவாங்களாம். நல்ல ஆஃபர், நல்ல கம்பெனி, மிஸ் பண்ண வேணான்னு தோணுது. எனக்கும் மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது. வாட்? இந்த உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, அதில் நீ வேலை செய்ய போகிற இடத்துல கொஞ்சம் பேர் உங்ககிட்ட பழகுவாங்க. அதில் ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட நீ இல்லை, என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கான், நான் ஏற்கனவே கமிட்டடுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் நானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் யூ ஆஷா. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும், நாளைக்கு சொல்கிறேன். அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை சக்தி. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். வேணான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. உனக்கு என்ன சக்தி? நீ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க, எல்லா டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கும் ஆரஞ்சு ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். அப்போ நான் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுடா தான் தெரிவேன். அவசரப்படுறியோன்னு தோணுது. என்ன கொண்டு போய் வீட்டில் விடுவியா இல்ல இங்கே கட்டி விட்டுருவியா? அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்துற, எனக்கு நல்லா தெரியும். சுயி, நீ போறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா. ஐயோ, கரண்ட் இல்ல. தியேட்டர்ல படம் ஓடுது. அது ஜெனரேட்டர்ல ஓடுது. கேண்டில் இங்க தான் எங்கேயோ வச்சிருந்தேன். என்ன பார்க்குற? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தலைமுடி நரைக்கும், இடுப்பில் மடிப்புலும், நீ பயங்கர குண்டாயிடுவ. பயமுறுத்தாத சக்தி. பிபி ஏறும், ஆல்சைமர்ஸ் நோய் வரும், ஞாபகம் மருத்தி. அப்போ சுற்றி பார்த்தா பயமாக இருக்கும், பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு யாராவது தேவைப்படுவாங்க. அப்போ தேவைப்பட்டா எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். அப்போ உனக்கு ரிப்ளை பண்ணுறது என் பையனாக இருப்பான். சாரி ஆன்ட்டின்னு. I'm so late. சக்தி, ஒரு நிமிஷம். சக்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ட்ரைனிங் பீரியட் 1 month. மறக்காமல் டெய்லி இங்கே வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு போறியா ப்ளீஸ்? நான் இல்லைனாலும் நித்யா இருப்பா, ஆனால் இப்போ பாம்பே போயிட்டா.
ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ண உடனே எப்படி வேலை வாங்குற பத்தியா? All the best. Thank you. Bye.